அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 18/11/2025 திரையோதசி திதி காலை 7:12 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. சுவாதி நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் இன்று நாள் முழுக்க உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே செவ்வாய் சூரியனுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, ஜோதிடம், யோகாசனம் பயில, வன தெய்வங்களை வணங்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற, சொத்து விவகாரம் பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உருவத்தை வைத்து எவரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனென்றால் குட்டை விரலாக இருந்தாலும் கட்டை விரல்தான் கைக்கு தலைமை தாங்குகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தோற்றத்தை வைத்து யாரையுமே நீங்கள் மதிப்பிட மாட்டீங்க. அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது, நல்ல எண்ணங்களோடு இருக்கிறாங்களா, நல்லது மற்றவங்களுக்கு செய்கிறாங்களா, நல்ல விஷயங்களில் நாட்டத்தோடு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாராக இருந்தாலும் நல்லதை செய்பவர்களை கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலகும். எதிர்பார்த்ததும் நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் ஏதோ ஒன்று போட்டு அழுத்துற மாதிரியே இருக்குதே, எங்கே போனாலும் ஏதாவது தாமதம் ஆகுதே, போனோம் வேலையை முடித்தோம் வந்தோன்னு இல்லாமல் எதை எடுத்தாலும் அப்படியே தொடர்ந்து கொண்டே போகுதே, எதுவுமே சீக்கிரம் முடியலையே அப்படின்னு கொஞ்ச நாளாகவே நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. காரணம் 7.5 சனியும் தொடங்கி இருக்கிறதுனால அந்த மாதிரி சில நேரங்களில் சிலதெல்லாம் நடக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா சில வழிகள் உங்களுக்கு பிறக்கும். தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாம். 7.5 சனி இருக்கிறதுனால வேலையாட்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 8வது வீட்டில் சூரியன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் மறைஞ்சு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். உங்களை பற்றி ஏதோ எல்லாரும் பேசிப்பாங்க. நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறத விட உங்களை பற்றி அதிகமாக மற்றவங்க யோசிப்பாங்க. அதெல்லாம் சில விஷயங்களை கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பயந்தவர்கள் தினம் தினம் கவலையோடு போராடுகிறார்கள். ஆனால் துணிந்தவர்கள் நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகிறார்கள். இதில் நீங்கள் யாருங்க?
நீங்கள் எது வேணாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிச்சலோடு வாழ்க்கையோடு போராடி வெற்றியை அடையக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். போகிற இடத்துலலாம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்ததை கூட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை அதிகமாகும், உடல் உஷ்ணம் அதிகமாகி லேசாக அடிவயிறு வலிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நீராகாரங்கள் நிறையா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் யோகாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அதையும் தாண்டி தைரியமாக சில முடிவுகள் எடுத்து எல்லாத்திலையும் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி பெற்றோருக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்குங்க. வெளிவட்டாரமும் நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் முடங்கி கிடக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, இறக்கப்பட்டு ஏமாந்துடாதீங்க, ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டும் சிக்கிக்காதீங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு சில முக்கிய முடிவுகள் எல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி புது வேலையாட்களையும் வேலைக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேலையில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதையும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளை பார்த்து கவனமாக கையாளுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். அதே போல் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு எல்லாவற்றையும் உயர்வாக காட்டும். வாழ்க்கை எல்லாவற்றையும் வாய்ப்பாக காட்டும். ஆமாங்க, எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துவோம். நிறைய பேர் வாய்ப்பே இல்லாமல் முடங்கி கிடக்கிறாங்க. ஆனால் நாம் வர்ற வாய்ப்பை தவறவிடக்கூடாது. சரியாக வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி நடை போடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கீதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன கலகலப்பான மகிழ்ச்சியான சம்பவங்களை எதிர்பார்க்கலாங்க. விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் இன்றைக்கி வீடு சந்தோஷமாக மாறுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. 5ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசி முடிவெடுக்கலாம். பாகப்பிரிவினை அதுவும் சமாதானமாக முடியுங்க. ஒரு சொத்து கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா வழி உறவினர்கள் அவங்க மூலமாக நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு எல்லாருமே ஆதரவாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் 1-2 பேர் உங்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தூக்கி தூர எறிந்து விட்டு இன்றைக்கி நீங்கள் முன்னேறி காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க. செவ்வாயும் சூரியனும் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும்.
வெற்றிகரமாக முடியும். கோர்ட்டு கேஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் புதனும் மக்கரமாகி 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாரையும் நம்பிடாதீங்க. முன்னாடி உங்களுக்கு நெருக்கமாக இருந்தவங்க இப்போ வேறு அணிக்கு தாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி உங்கள்கிட்ட பகையாக இருந்தவங்க இப்போ உங்கள்கிட்ட நெருக்கமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் களைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கவலையும் குப்பையும் ஒன்றுதான். நம்மை கேட்காமலேயே அது நம்மிடம் வந்து சேர்ந்துவிடும். நம்மால் அகற்றாவிட்டால் அது எங்கும் நம்மை விட்டு விலகாது. ஆமாங்க, கவலையாக இருந்தாலும் குப்பையாக இருந்தாலும் நம்மளை கேட்டுக்கிட்டு அது ரெண்டும் வருது. தானாக வந்து விழுது, தானாக உட்காந்துக்குது. ஆனால் நாம் அதை எடுத்து தூர போட்டால் தான் அது நம்மளை விட்டு போகும். இல்லைன்னா அது அப்படியே அங்கேயே இருந்துடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் மனதை கவலைப்படாமல் பார்த்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் எதுவாக இருந்தாலும் எல்லாம் கடந்து போகுங்கிற அதீத நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரும் நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனாதிபதி சூரியனையும் பிரபல யோகாதிபதி செவ்வாயும் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு திடீர் யோகம் உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை இப்போ கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பெரிய பதவி பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்த வேலையும் முடியறதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. அப்புறம் அது பலிதமாகாமலே போயிடக்கூடும். அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச பிறகு சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி கண் பார்வை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்துக்கிறது நல்லது. ஐ டெஸ்ட் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளால் சின்னதாக மனக்கலக்கம் இருக்கும். பிள்ளைங்க கொஞ்சம் பிடிவாதமாக நடந்துப்பாங்க. படிப்புக்காக அல்லது வேலைக்காக பிள்ளைகள் உங்களை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை தொலைச்சிடாதீங்க, கவனமாக இருங்க. வியாபார வகையில் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, விழிகள் இல்லையெனில் பார்வை இல்லை, வலிகள் இல்லையெனில் வாழ்க்கை இல்லை, முயற்சி இல்லையெனில் வெற்றி இல்லை, முயன்றவர் யாருமே தோற்றதும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடுங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நம்ம கடமையை நாம் சிறப்பாக செய்வோம். நமக்கு விதிக்கப்பட்டதை மறுக்காமல் நாம் செய்வோம். நம்முடைய புது முயற்சிகளையும் நாம் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தேடலுடன் புதிதாக முயன்று கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் இன்றைய தினத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. அஷ்டமத்து சனின்னு நாம் ரொம்ப இறங்கி போயிட முடியாது. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட முடியாது. நம்ம நிலைமை எப்படின்னு தெரியும். நாம் எங்கேருந்து வந்திருக்கோன்னு தெரியும். நாம் இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கணும்.
வச்சுக்கணும். ஒரேடியாக விட்டு கொடுத்து போனோம்னாலும் அப்புறம் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பிரபல யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு இடத்த கொடுத்துட்டு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. புதனும் கூட இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் வீண் செலவுகள் கொஞ்சம் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களுக்கு கோபப்படுத்துகிற மாதிரியே சிலெல்லாம் பேசுவாங்க, சிலெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் பொறுமையாக எல்லாவற்றையும் கொண்டு போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், அனுசரித்து போகிறது நல்லது. வியாபார வகையில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. உங்கள் ராசிக்கு வலுவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கி வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை பதிலுக்கு பதில் வாதாட இங்கு பலருக்கும் தெரியும். ஆனால் அன்போடு மனதோடு உறவாட இங்கு சிலருக்குத்தான் புரியும். ஆமாங்க, பதிலுக்கு பதில் நல்லாவே நீங்கள் பேசுவீங்க, விடமாட்டீங்க. நாட்டு வக்கீல் மாதிரி 4 வார்த்தை அப்படியே நீங்கள் நறுக்குன்னு கேட்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் பல நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து மனசாட்சியோடு பேசுவீங்க, மனசோட பேசுவீங்க, உங்களோட நீங்களே வந்து உறவாடிப்பீங்க. இந்த மாதிரி சூட்சும புத்தி சக்தி உள்ளவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் தனாதிபதி சுக்கிரனோட லாபாதிபதி சந்திரன் சேர்ந்திருக்கிற நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடகில் இருக்கிற ஒரு சில நகைகளை இன்றைக்கி மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வீட்டு பத்திரத்தை வச்சு பல வருஷம் ஆகுது, அதை எடுத்துருங்கன்னு வீட்லேயும் சொல்லின்னு இருக்காங்க. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு செலவு குறுக்க நெடுக வந்து இருக்கிற சேமிப்பையும் கரைச்சிட்டு போயிடுதே, நம்ம என்ன செய்கிறதுன்னு சில நேரங்களில் உங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டேயும் இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நட்பு வகையில் உறவினர் வகையில் கேட்ட இடத்துல ஒரு சிலதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சில உதவிகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றிகரமாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சகோதர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்லதுங்க. ஆனாலும் அவரோட சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால கூட பிறந்தவங்களால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். மாறி மாறி நாமும் எத்தனை நாளைக்கு எல்லாரையும் சுமக்கிறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சலித்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனம் வலிகளை சுமக்கிறது, ஆனால் புத்தியோ சுமைகளை சுமக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில்தான்
நடக்கிறது வாழ்க்கை. ஆமாங்க, வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு பக்கம் குழப்பம், ஒரு பக்கம் தடுமாற்றம், இன்னொரு பக்கம் சுமைகளை எல்லாம் சுமக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருந்தாலும் சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் போதெல்லாம் குழந்தைகளைப் போல சிரித்து மகிழ்ந்து கொண்டாடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உங்களை மீறி சில நேரங்களில் கோபம் வரும், உங்களை கோபப்பட வைப்பாங்க. எது உங்களுக்கு பிடிக்காதோ அதை தான் பேசுவாங்க, அதை பற்றி தான் கேள்வி கேட்பாங்க. அதனால் பழசெல்லாம் சில நேரம் நினைக்க வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களையும் பெருசாக நீங்கள் காதில் போட்டுக்க வேண்டாங்க. நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. லேசாக உடம்பு சூடாக இருக்கிற மாதிரியே இருக்கும், காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தலபாரம்லாம் இருக்குங்க. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் அங்கே தான் உட்கார்ந்துருக்கார், உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கார். அவர் தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அவரோட சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு சோர்வு களைப்பு வந்து விலகுங்க. 2ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். அதை கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. நீயா நானான் மோதின்னு இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் செலவு நாம் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. கூட வர்றவங்க நமக்காக செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ணவே மாட்டேங்கிறாங்க, பர்ஸை திறக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, இருந்தாலும் நாம் தரமான பொருட்களை தரோம், இருந்தாலும் நமக்கு லாபம் குறைவாக தானே இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் வேலை சுமை இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்கங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை எப்போதும் பேசிக்கொண்டே இருந்த இலைகள் சீக்கிரம் உதிர்ந்து போயின. ஆனால் மௌனமாக இருந்த வேர்களோ அதிக நாட்கள் இருந்து ஆட்சி செய்தன. வாழ்க்கையும் அப்படித்தாங்க. ஆமாங்க, தேவைப்படுற இடத்துல நீங்கள் கனமாக பேசுவீங்க, வேகமாக பேசுவீங்க, வேண்டியதை பேசுவீங்க. அடுத்தவங்களுடைய வெற்றிக்காக வழிகாட்டுவதற்காக தவறுகளை சுட்டி காட்டி வழிநடத்தும் விதமாக பேசுவீங்க. ஆனால் மற்ற நேரங்களில் மௌனமாக இருந்து ஆட்சி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எவ்வளவோ செலவு வந்துட்டு தான் இருக்குது, உடம்பும் ஒரு மாதிரி தான் இருக்குது. காலையில் நல்லா இருந்தால் சாயந்தரம் நல்லா இருக்க மாட்டேங்குது. இத்தனைக்கும் பார்த்து பார்த்து தான் சாப்பிட்றோம், அளவாக தான் சாப்பிட்றோம். அப்படி இருந்தாலும் ஏன் இப்படியெல்லாம் ஆகுதுன்னு பல நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் உண்டுங்க. ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் எதை சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு கோளாறு வருதேன்னு சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுவார். புதன் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால சின்னதாக ஒரு சலிப்பு இருக்குங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற தைரியம் வருங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நாம் கட்டுப்பாடோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு கட்டுப்பாடோடு இப்போ நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அனாவசியமாகவும் இப்போ அவ்வளோவா யார்கிட்டையும் நீங்கள் பேசிக்கிறதும் இல்லை. சில நேரங்களில் சிலதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு கொதிப்பு எழும்புது மனசுக்குள்ளார. இருந்தாலும் நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டது என்னவோ அதை மட்டும் நாம் செய்வோங்கிற முடிவுக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க.
உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியலைங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். மடமடன்னு முக்கியமான வேலைகளை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றி உண்டுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி வேலை சுமையும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, விடாமுயற்சி என்னும் ஒற்றை மந்திரம் மட்டும் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கையில் பாரமும் இல்லை, சோகமும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க உடம்பு முடியலன்னா கூட நீங்கள் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. நம்மால் முடிஞ்சதை நாம் செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தவழ்ந்து எழுந்து ஏதாவது சில வேலைகளை நாம் செய்வோம். அடுத்தவங்கள நாம் சார்ந்து இருக்கக்கூடாது, நம்பி இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு நம்ம சுமையாக இருந்துடக்கூடாது. இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கடைசி வரைக்கும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோட சந்திரனைக்கு உட்கார்ந்துருக்கார். அதனால் செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் இன்றைக்கி அதிகமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மூத்த சகோதரங்கள் அண்ணன் அக்கா வகையில் சில உதவிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. மூதாதையர்கள் சொத்து, முன்னோர்கள் சொத்து, இது சம்பந்தப்பட்ட வழக்கு, அதில் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். பணமும் அது மூலமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. நாம் நல்லா இருக்கிறோமா அல்லது சோகமாக இருக்கிறோமா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா சங்கடத்தில் இருக்கிறோமா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சில நேரங்களில் சந்தோஷமாக நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க தோணுது. சில சம்பவங்கள்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது எங்கே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சலிப்பாகவும் நினைக்க தோணுதுங்க. ராகு 3ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபார முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகும். புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கூட அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாங்க. அதே மாதிரி சில நிறுவனங்களோட பேசி பார்க்கலாம். புது வியாபார யுக்திகள் அதெல்லாம் இன்றைக்கி கையாளுவீங்க. வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் எதிர்ப்புகளும் போட்டிகளும் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12இல் இருக்கிறதுனால போட்டிகள் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்திற்கும் ஒரு இறுதி உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு வெற்றி உண்டு. ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் முயற்சிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எவ்வளோ ஒசரத்தில் இருந்தாலும் அப்படியே உயரத்திலேயே இருந்துட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அதனால தாங்க கடந்து வந்த பாதையை எப்போதும் காலால் எட்டி உதைக்காமல் எங்கிருந்தாலும் நடந்து வந்த பாதையையும் மதித்து நடந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும், சீக்கிரமாகவும் முடியும். அதே மாதிரி இன்றைய தினம் பணவரவுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க.
குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் சிலருக்கு வாங்கியும் இன்றைக்கி நீங்கள் கொடுப்பீங்க. தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபமும் உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துட்டே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த சில முக்கிய பொருள்கள் இதெல்லாம் வாங்கிறதோடு மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மற்றவர்கள் மனதை நோகடித்து விடாமல் பார்த்து பார்த்து பேசுபவர்கள் பழகுபவர்களைத்தான் திடீரென்று மற்றவர்கள் வார்த்தைகளால் நோகடித்து விடுகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களை நாம் காயப்படுத்தக்கூடாது. நம்முடைய வார்த்தையால் அவங்களுக்கு எந்த வலியும் வந்துடக்கூடாதுன்னு மற்றவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி தாங்க நீங்கள் போவீங்க. ஆனால் வலியை வம்புக்கு இழுக்கும்போது அப்புறம் நாமும் சிலதெல்லாம் பதிலுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருக்குது, செய்ய வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, நாம் நல்லா இருக்கிறதே சிலருக்கு பொறுக்க மாட்டேங்குதுன்னு மனதுக்குள்ளேயே யோசித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரும் நாளாக இருக்குதுங்க. என்னங்க ஏழரை சனி பாத சனி பாடாப்படுத்துது. ஏதோ 5ல் குரு வந்திருக்காரு, நல்லது நடக்கும்னு பார்த்தா அவரும் அவசரகதியில் 6வது வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. முன்னாடியாவது கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது, இப்போ இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு நீங்கள் முணுமுணுக்கிறது தெரியுதுங்க. இருந்தாலும் இதையெல்லாம் சரி செய்யும் வகையில் இப்போ யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் நல்லதெல்லாம் நடக்க தொடங்கும். இன்றைக்கி கூட அது நல்லதாக நடக்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப அலையிறமே, அதுக்கு வேறு செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. போதா குறைக்கு ஏதாவது ஒருத்தவங்க வந்துடுறாங்க, நம்ம நிலைமையை புரிஞ்சிக்காமல் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, தர்ம சங்கடத்தில் மாட்டிட்டு தவிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிற உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளையும் சந்திப்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சோர்வு களைப்பு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, 1000 மைல் பயணமாக இருந்தாலும் முதலில் ஒரு அடியை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க முதல் அடியை தயக்கம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எப்பொழுதும் எடுத்து வைப்பீங்க. பார்த்துக்கலாம், நம்மால் முடியாதது எதுவும் இல்லை. ஓரளவு எல்லாத்துக்குமே நாங்கள் தயாராகிட்டு தான் நம்ம இருக்கிறோம். நடுவில் வேறு ஏதாவது நடந்தாலும் கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு சமயோஜித புத்தி இருக்குன்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை விட அதீத தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. முக்கியமாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். என்னதான் சிக்கனமாக நீங்கள் இருந்துடலாங்க, இருந்தாலும் உங்களுடைய செலவுகளை உங்களால் நீங்கள் தவிர்க்க முடியாதுங்க. உங்களையும் தாண்டி செலவுகள் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே போகுங்க. எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேளுங்க. எதிரிகளைப் போல் நீங்கள் எதுவும் பேசி வைக்காதீங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ஒரு பக்கம் உங்களுக்கு சின்ன சின்ன சோகங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷ செய்திகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்கள்ட்ட அந்தரங்க விஷயங்களை சொல்லிக்க வேண்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கேது நல்லா இருக்கிறதுனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் ஒன்றா உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புடன் சில நியூ ப்ராஜெக்ட் அதெல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி வருங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் எல்லாமே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நாமக்கல்லேருந்து ஒருத்தர் வந்தார். ஜாதகத்தை கொடுத்த உடனே தேம்பி தேம்பி அழுதார். சரி, அவருடைய மனசில் இருக்கிற காயங்களெல்லாம் ஆறட்டும், அவர் அழுத பிறகு நாம் பேசுவோன்னு நானும் ஒரு 2-3 நிமிஷம் அமைதியாகவே இருந்தேங்க. இருந்தும் அப்புறம் என்னாலையும் பொறுக்க முடியல. எதனால் இப்படி அழுதுன்னு இருக்கீங்க, முதல்ல உங்கள் அழுகையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ஜாதகத்தையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் சோழி முத்துக்களை வச்சு பிரசன்னமும் பார்க்க தொடங்கினங்க. அந்த பொண்ணு மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்குங்க. பொண்ணு டாக்டராகவும் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, பார்க்குறதுக்கும் நல்ல லட்சணமாகவும் இருக்கிறாங்க, ஒழுக்கமாகவும் இருக்காங்க, பக்தியாகவும் இருக்காங்க. ஆனாலும் ஃபோனில் கேட்குறவங்கெல்லாம் உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கு, எங்கே வேலை பார்க்குது, எவ்வளவு சம்பளம் வாங்குது எல்லாம் ஆர்வமாக கேட்டுக்கிறாங்க. ஆனால் அடுத்ததாக என்ன நட்சத்திரம் ராசி அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் என் பொண்ணு மூல நட்சத்திரங்க, தனுசு ராசிங்க அப்படின்னு சொன்ன உடனே இணைப்பை துண்டிக்கிறாங்க. என்னங்க என் பொண்ணு பாவம் பண்ணுச்சு, நல்ல பொண்ணு தானங்க, தங்கமான பொண்ணுங்க, ஆனால் அப்படி என்னங்க கொடூரமான நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே மூளையில் முடங்கி கிடக்க வேண்டியதானா, மூல நட்சத்திரம்னாலே எதுக்கு இந்த மாதிரிலாம் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு அந்த பெண்ணை பெற்ற அப்பாவும் அம்மாவும் கலங்கி நிற்கும்போது நம்முடைய கண்களும் கலங்கித்தாங்க போகுது. ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த பழமையான நூலாக இருந்தாலும், ஓலைச்சுவடி நூலாக இருந்தாலும், அல்லது தஞ்சை சரஸ்வதி மகாலில் கிடைக்கக்கூடிய நட்சத்திர மாலையில் சொல்லப்பட்டிருக்கிற ஓலைச்சுவடி நூலாக இருந்தாலும் எதுலேயுமே மூல நட்சத்திரத்தில் பிறந்தா மாமனாருக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லப்படவே இல்லைங்க. ஆணி மூலம் அரசாலும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கும்போது பௌர்ணமி யோகம் உண்டாகுது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணி மாதம் மூலத்தில் பிறக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக உண்டு. அதே மாதிரி பின்மூலம் நிர்மூலம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மூல நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் பின்மூலம், அதாவது பின்னாடி மூல நட்சத்திரனுடைய பின் பாதம்னா 4ஆம் பாதம், அதில் பிறக்கிறவங்க ரொம்ப வசதி வாய்ப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பழமொழியை அப்படி இப்படிமா மாற்றி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னெல்லாம் மாற்றி அதை வீணாக இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. மூல நட்சத்திரத்துக்கு மேலேயே பழிய சுமத்திட்டாங்க நம்ம மக்கள். அப்படி இருக்கிறதுனால மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே உடனே தூக்கி போடாதீங்க. உங்களுடைய மகனுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரம் ஜாதக அமைப்பும் நல்லா இருந்தால் மூல நட்சத்திர பெண்
பெண்ணை மனம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மூல நட்சத்திரத்தோட அதிதேவதையாக சிவபெருமான் வராருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இவங்களுக்கெல்லாம் எதையும் தாங்கும் சக்தி இருக்கும். ஒரே நேரத்தில் 2-3 வேலை பார்ப்பாங்க. நிர்வாக திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஜோதிட நூல்களில் குறிப்பாக ஜாதக அலங்காரத்திலெல்லாம் மூல நட்சத்திரத்தை பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நட்சத்திர மணிமாலை அந்த நூல்லையும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. பிருகத் ஜாதகத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க வீட்டுக்கு வந்தாலே அந்த வீடு சுபிட்சமாக மாறும், அந்த வீடு நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. வாயுபுத்திரராகிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால தான் பொதுவாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வீக பக்தி, சக்தி, இன்ட்யூஷன் பவர் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி தைரியமான முடிவுகள் எடுப்பாங்க, புரட்சிகரமான சிந்தனைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒரு மனப்பக்குவம் இருக்கும், கூட்டு குடும்பத்தில் வாடுறவங்களாக இருப்பாங்க, எல்லாரையும் அனுசரித்து ஒரு தாயை போல அரவணைப்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதனால் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்கள் யோசித்து தூக்கி போட்டுறாதீங்க. நல்ல நட்சத்திரங்கிறத இன்றைக்கி நீங்கள் உணர்றது நல்லதுங்க. அமர்ந்திருக்கும் சிங்கத்தை போல வானவெளியில் நீங்கள் மூல நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா 5 நட்சத்திரங்களுடைய ஒரு கூட்டமைப்பாக அமர்ந்திருக்கும் சிங்கத்தை போல காட்சியளிக்கக்கூடிய ஒரு அழகான நட்சத்திரமாக அது சித்தரிக்கப்பட்டிருக்குங்க. மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் தந்தையாருக்கு 3 மாதம் ஆகாது. மூலம் 2ஆம் பாதத்தில் பிறந்தால் தாயாருக்கு 1.5 வயசு வரைக்கும் ஆகாது. 3ஆவது பாதத்தில் பிறந்தால் சின்ன சின்ன ஏற்றம் இறக்கம் இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் உண்டு. இவ்வளோ தாங்க மூல நட்சத்திரத்தை பற்றி எல்லா நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எங்கேயுமே மாமனாருக்கு ஆகாது, மாமியாரை மூளையில் உட்கார வச்சிரும், இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. அதனால் மூல நட்சத்திர பெண்கள் வந்தால் அவங்க ஜாதகத்தை பார்ப்போம். அந்த ஜாதகம் நல்ல விதமாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இரவில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் எந்த தோஷமும் இல்லை, லக்னத்தையோ லக்னாதிபதியையோ குரு பகவான் பார்த்துட்டாலும் எந்த தோஷமும் இல்லைன்னா இன்னும் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எல்லா நட்சத்திரங்களிலும் சிறந்த நட்சத்திரமாகிய மூலம் நட்சத்திர பெண்களை மதிப்போம், அவர்களை எல்லா வகையிலுமே கொண்டாடுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.